ஐநாத்தினே நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா பாண்டி நிலா கிட்ட நடந்ததை சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நிலாவும் பாண்டிக்கு ஆறுதல் சொல்றாங்க. அடுத்த நாள் சேரணும் நடேசனும் நிலாவை பார்க்கணுங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. நிலாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு மறுபடியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் பயங்கரமா டென்ஷனா ஆறாங்க. ரொம்பவே ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிட்றத பார்த்துட்டு ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. அடுத்து நைட் ஆயிடுச்சுங்கிறதுக்காக அவங்க எப்படிப்பா தனியா போவாங்க, நீங்களே கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே வேலை கொடுக்குறாங்க. அவங்க அப்பாவும் சேரனை கூட்டிட்டு போறாங்க. அப்ப சேரன் கிட்ட உண்மை சொல்லுப்பா, எதுக்காக நிலா உங்க குடும்பத்து மேல இவ்வளவு பாசமாவும் அக்கறையாவும் இருக்கிறா, அப்புறம் எதுக்காக டிவோர்ஸ் பண்றா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு சோழனை ரொம்ப பிடிச்சுதானே பழகிக்கிட்டு இருக்கா, எதனால டிவோர்ஸ் பண்றங்கிற காரணத்தை கேட்கறாங்க. நீ சொன்னேன்னா இவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை நம்பி சேரனும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா பயங்கரமா ஷாக் ஆறாங்க. உண்மையிலேயே சோழனை லவ் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. சேரனும் நிலா உண்மையிலேயே சோழனை லவ் பண்ணல, அந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் சோழன் ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் தான் இது மேலே நடந்துச்சுங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா ரொம்பவே ஷாக் ஆகி வீட்டில் வந்து நிலா கிட்ட மன்னிப்பு கேட்டு கதறாங்க. என் பொண்ணு தங்கமானவனு எனக்கு ஏன் புரியாமல் போச்சு, உன்னை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனாமா, எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நாங்கள் தான் சொல்லிட்டு தலையில் அடிச்சு அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவோ இந்த விஷயத்துல யாருப்பா சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சேரன் தாம்மா சொன்னான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அடுத்து நிலா கிட்ட ரொம்பவே பாசமும் அக்கறையாகவும் நடந்துக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நிலாவை இங்கே இருக்க வைக்கக்கூடாது, மேலும் இருந்தால் உண்மையிலேயே சோழன் அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான், மறுபடியும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு எப்படியாவது இவளை இங்க இருந்து கூட்டிட்டு நம்ம ஊர் பக்கமே போயிடணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் முடிவு பண்றாங்க. இந்த விஷயத்த சோழன் கிட்ட சொல்லிடுறாங்க. சோழனும் கண்டிப்பா இதை வச்சு அவங்க அப்பா பயங்கரமா பிளான் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு சேரன் கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு திட்டுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுன்னா எதுக்காக நான் என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன், இப்ப இதை வச்சு கண்டிப்பா நிலாவையும் கூட சேர விட மாட்டாரு, நிலாவை என்னங்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறதுல அவர்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்கு அவர் என்னென்னலாம் திட்டம் போடுறாருன்னு தெரியல, ஏன்னா இது மாதிரி என் வாழ்க்கை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு சேரன் மனசு கஷ்டப்பட்ட மாதிரி பேசுறாங்க. சேரனும் இல்லடா, உண்மை தெரிஞ்சிச்சுன்னா உங்க லைஃப்ல நடக்கிற பிரச்சனையை சரி பண்ணி உங்க ரெண்டு பத்தியும் அப்படியே சேர்த்து வைப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு, அவர் அப்படிதாண்டா பேசினாரு, அதுக்காக தாண்டா நடந்த உண்மையை சொன்னேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு சோழன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுன்னா அவர் எப்படின்னா எங்களை போய் சேர்த்து வைப்பாருங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் வானதி பாண்டியன் கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. லவ் பண்ணதுக்கு நான் லவ் பண்ணாமலே இருந்திருக்கலாம், ஒரு இடத்துக்கு வந்தா இப்படி நடந்துக்கணும் கூட உனக்கு தெரியாதா பாண்டி, இவ்வளவு வெகுளித்தனமா நடந்துக்கிறீங்க, உன்னெல்லாம் வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலங்க மாதிரி கோவப்படுறாங்க. பாண்டியோ கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி ஒரு பிரச்சனை இல்லை வானதி, உனக்கு உண்மையிலேயே என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா இப்ப கூட ஒரு பிரச்சனை இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி வேறொரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு நீ போயிட்டே இரு, நான் இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் கத்துக்க முடியுமே தவிர ஓ இஷ்டத்துக்குலாம் என்னால போய் சொல்லிட்டு ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் வாழ தெரியாது, நான் இப்படிதான் இருப்பாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வானதி இதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க.